அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்தி அண்ட் கிறிஸ்பியான ஜோவர் டேட் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரியான பிஸ்கெட் இது கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்மளோட அந்த பிஸ்கெட் ரெசிபீஸில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்பொடி கண்டிப்பாக நான் ஆட் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லை நம்ம வீட்டுக்கு செய்கிறதா இருந்தாக்கா நம்ம சர்க்கரை அப்புறமா வெள்ளைப்பொடி ரெண்டும் சேர்ந்துமே நம்ம செய்யலாம். இன்றைக்கி வந்து என்கிட்ட இந்த வெள்ளைப்பொடி அப்புறமா சர்க்கரை இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த சுகர் பேஷண்ட் சாப்பிட்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது பெரியவங்களுக்கு கொடுக்குறது கூடவே சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 1 கிலோ அளவில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நம்ம எப்படி நம்ம சுகர் ஃப்ரீயாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பட்டர் சரியாக ஒரு 320 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட் ரெசிப்பியில் நம்ம நெய்யுமே ஆட் பண்ணி செய்ய போகிறதால நான் 320 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் வெறும் பட்டர் மட்டும் வச்சு செய்கிறதா இருந்தால் ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். நம்ம நெய் எதுக்காக ஆட் பண்ணுறோம், எப்போ ஆட் பண்ணணுன்ட்டு நான் இடையிலே சொல்கிறேன். இப்போ இந்த பட்டர் எல்லாத்தையுமே நம்ம நல்லா சரியாக நம்ம அளந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டாண்ட் மிக்சரில் பவுல் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பெடல் அட்டாச்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நம்ம பட்டரை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கிட்ட லாஸ்ட் வீடியோவில் ஒரு சில பேர் இந்த சால்ட் பிஸ்கெட் அப்புறம் பட்டர் பிஸ்கெட் எல்லாமே ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. நமக்கு சால்ட் பிஸ்கெட்லாம் ரொம்ப ரேராக தான் ஆர்டர் வரும். பட்டர் பிஸ்கெட்டுமே ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி பல்காக 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ஒரே பேஸில் கேட்குறது. அதனாலே நான் இது யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இன்ஷால்லா நான் வீட்டுக்குன்னு வேணால் நான் உங்களுக்கு தனியாக செஞ்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி 1 கிலோ இருக்கிறதால சரி நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், நம்ம வீடியோ ஷேர் பண்ணிடலான்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி செய்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம பட்டரை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா மைல்டாக அப்படி கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடணும். நல்லா அதை பீட் பண்ண வச்சிடலாம். ஒரு 2-3 ஸ்பீடு வச்சு நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேப்பில் நம்ம மாவு எல்லாத்தையுமே அளந்துட்டு வந்துடலாம். நம்ம எப்போவுமே இந்த கோதுமை மாவு தான் இந்த மில்லட் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம பேஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறது. 1 கிலோ அளவு நம்ம மில்லட் பிஸ்கெட் செய்ய போகிறதால 150 கிராம் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த ஜோவர் ஃப்ளவர் வந்து நான் பிளிங்கெட்டில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டேன். இது நான் உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. இல்லைனா எப்போவுமே நான் இந்த மில்லட் ஃப்ளவர் எல்லாமே நான் வீட்டிலே தான் நான் ரெடி பண்ணுவேன். மில்லட் ஃப்ளவர் நம்மளே வீட்டில் எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு நான் வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த 1/2 kg ஜோவர் ஃப்ளவர் வந்துட்டு 85 ரூபி வருது. நம்மளே இது வீட்டில் ரெடி பண்ணோம்னா இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். சரி இது நான் உடனே எனக்கு ஆர்டர் வந்ததால் நான் டக்குன்னு எல்லாத்தையுமே நான் ரெடிமேடாக நான் வாங்கி நான் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஜோவர் ஃப்ளவர் வந்து நம்ம ஒரு 350 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மில்லட் பேஸ் பிஸ்கெட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறது இந்த கஸ்டர்ட் பவுடர் தான். இது ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 கிலோ அளவு நம்ம செய்ய போகிறதால இந்த மாதிரி 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் 1/2 kg 1/4 கிலோ செய்கிறீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே டிவைட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 1/8 டீஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது 4லேருந்து 5 கிராமுக்குள்ளே எடுத்தால் நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம 1 கிலோ அளவு செய்கிறதால இந்த அளவுக்கு எடுத்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான மில்க் பவுடர் ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் மில்க் பவுடருக்கு பதிலாக நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாமான்லாம் கேட்குறீங்க. மில்க் பவுடர் சேர்க்குறதால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்கும். மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்லட் பிஸ்கெட் ரெசிபீஸ் நான் நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு பீட் ஆகிட்டு இருக்குது இல்லையா, இன்னுமே நல்லா இது பீட் ஆகணும். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுட்டு திருப்பி நல்லா நம்ம இது பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா ஒரு மைல்டான கலருக்கு சேஞ்ச் ஆகிடணும். நல்லா ஒரு க்ரீமை போல் ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக நம்ம இந்த டேட் பவுடர் தான் சேர்க்க போகிறோம். இதுவுமே நான் பிளிங்கிட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் முன்னவே சொன்னது போல் எனக்கு இந்த பிஸ்கெட் முழுக்க கஸ்டமைஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுவே நீங்கள் இந்த மாதிரி டேட் பவுடர் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக இந்த ஜாகரி பவுடர் நம்ம வழக்கமாக சேர்ப்போம் இல்லையா, அதுவுமே நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். வழக்கமாக நம்ம செய்கிற அதே டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கையில நீங்கள் ப்ரைஸுமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டேட் பவுடர் வந்து இந்த 200 கிராமே பார்த்தீங்கன்னா 399 இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதெல்லாம் செக் பண்ணாமல் நான் வழக்கமாக சொல்கிற அதே ரேட்டே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் கஸ்டமர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா நான் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணி சொன்னேன். எல்லாருமே இது போல் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ரைஸ் சொல்கிறீங்கன்னா அவங்க எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறாங்களோ அதை நல்லா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்லிக்கோங்க. இவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதெல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் சொன்னேனே இந்த மாதிரி இவ்வளோ ப்ரைஸ் ஆகுது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரைஸ் எல்லாமே சொல்லிடுங்க. இப்போ ஒரு பக்கம் பட்டர் நல்லா பீட் ஆயிருச்சு. கையோட இந்த டேட் பவுடருமே நம்ம சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சைட்லலாம் அந்த மாதிரி பவுடர்லாம் அங்கங்கே இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு திருப்பி நம்ம நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரும் டேட் பவுடரும் நல்லா ஒன்றா கலந்து வரத்துக்குள்ளே நம்ம இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டரும் டேட் பவுடரும் நல்லா சூப்பராக நல்லா ஒரு க்ரீமை போல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மாவு மொத்தமாகவே நான் சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா கலந்து வரையிலே திரும்பி நம்ம நிப்பாட்டிட்டு சைடில் நல்லா இந்த மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம நல்லா ஓட விட்டுக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் பட்டர் கம்மியாக சேர்த்ததால் இந்த மாதிரி பவுடர் போல் தான் இருக்கும். நம்மளுக்கு மாவு வந்து ஒன்று சேர கலந்து வராது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நெய் சேர்க்கணும். நெய் சேர்க்குறதால நல்ல வாசமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் வந்து நம்ம பட்டருக்கு பதிலாக நம்ம பட்டர் வந்து பாதி சேர்க்கல இல்லையா? ஒரு 80 கிராம் அளவுக்கு நான் பட்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து சரியாக 80 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ராகி பிஸ்கெட் வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணி எப்படி செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுவுமே நிறைய பேர் ட்ரை பண்ணி சூப்பர் ஹிட்டான ஒரு ரெசிபி தான். இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்லா அது அப்படியே ஒன்று போல் ஒன்று பிடிச்சி நல்லா அழகாக ஒரு பிஸ்கெட் மாவு பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஒரு வாட்டிக்கு நல்லா இந்த மாதிரி ஓட விட்டுட்டு திரும்பியும் இதை நிப்பாட்டிட்டு சைடில் எல்லாத்தையுமே நம்ம வலிச்சு எடுத்துட்டு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், பிஸ்கெட் மாவு நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை அப்படியே நம்ம ஒன்று பிடிச்சி நம்ம ஷேப் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு சரியாக வந்துடும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் அழகாக பிடிச்சா நம்மளுக்கு பிடிக்க வரணும். அவ்வளோதான். இப்போ இந்த பெடல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம மில்க் பேடா குக்கீஸ் எல்லாமே பிடிச்சி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரியும் பிடிச்சி நம்ம பிஸ்கெட் ஷேப் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஷேப் கட்டர் இருக்கும் இல்லையா? அதை வச்சுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பெரிய பவுல்லேருந்து சின்ன பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு ரொட்டி மாவு பதத்துக்கு இருக்கும். அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பாக வரும். இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் அப்படி இல்லைனா உங்களுக்கு பிஸ்கெட் ஷேப் எல்லாமே நல்லா ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குதுனாலுமே இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் ரோலிங் பின் தான். இந்த 2 பக்கமும் நம்மளுக்கு இந்த மாதிரி டைட் பண்ணுற மாதிரி வரும். இதுலேயே நமக்கு 3, 6, 10 அந்த மாதிரி 4 நம்பரில் நமக்கு வரும். இந்த 3ஆம் நம்பர் வந்துட்டு ரொம்ப இந்த குட்டி குழந்தைக்கு 1 வயசு பாப்பாவுக்கு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஓமம் பிஸ்கெட்டு அந்த மாதிரி ராகி பிஸ்கெட்லாம் கொஞ்சம் நல்லா மெலிஸ் சைஸில் பண்ணுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த 6ஆம் நம்பர் வந்து நல்லா மீடியமான சைஸுக்கு நமக்கு இந்த சால்ட் பிஸ்கெட் அப்புறம் பட்டர் பிஸ்கெட்டு இந்த மாதிரி மில்லட் பிஸ்கெட்ஸ்க்கு கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த 6 நம்பர் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த திங்ஸ்க்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு கிச்சன் திண்டு நல்லா தாராளமாக நல்லா பெருசாக இருந்ததுன்னா நம்ம அங்கேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் எல்லாமே நம்ம அங்கேயே நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். என்னோடய கிச்சன் திண்டு வந்து ரொம்ப குட்டி. அது அந்த கார்னரில் தான் நான் வீடியோவே நான் ஷூட் பண்ணுவேன். அதனால் அதுக்காகவே இந்த டேபிள் வந்து நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் வாங்கியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இது ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பிஸ்கெட்டு மாவு பரத்துறதுக்கு அப்புறமா கேக் கட்டிங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த டேபிளில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மாவு
பிஸ்கெட் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம 2ஆக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 1 கிலோ செஞ்சோம் இல்லையா, நம்ம அரை கிலோவாக நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தடவை நம்ம ஓடிஜியில் நம்ம ஏற்றி இறக்குற மாதிரி வரும். நான் ஸ்டாண்டுமே அதே டேபிளில் வச்சு நான் வீடியோ பிடிச்சதால அப்படியே அங்கங்கே அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப ஸ்பீடாக வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நல்லா பரத்தி எடுத்துக்கலாம். கஸ்டமர் என்கிட்ட இந்த மாதிரி சர்க்கிள்லையும் ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்க கேட்டது போல் இந்த மாதிரி நான் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை கிலோவுக்கு இந்த சர்க்கிள் ஷேப்லேயும் ஒரு அரை கிலோவுக்கு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஓடிஜியில் இது ஒரு 1/4 ஹவருக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஓடிஜிக்கு இந்த டைமிங், டெம்பரேச்சர் எல்லாமே மாறுபடும். ஸோ உங்கள் ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ட்ரேவை அப்படியே நம்ம திருப்பி வைக்கணும். நான் இப்போ வீடியோவில் காமிச்ச பாருங்கள். எடுத்துகிட்டு இது அப்படியே பேக் சைடில் இருக்கிறது ஃப்ரண்ட்லேயும், ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பேக்லேயும் போகிற மாதிரி திருப்பி வச்சிடணும். நம்ம மைதா வச்சு செய்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி திருப்பி வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அது நல்லா ஈவனாகவே நமக்கு நல்லா பேக்காகி வந்துடுது. ஆனால் இந்த மாதிரி மில்லட் பிஸ்கெட்ஸ்க்கெலாம் எனக்கு என்ன ஆகும்னா, அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லா சீக்கிரமாகவே கிறிஸ்பாயிரும். நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாகும். இதனால் ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈவனாக எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்பியும் நான் பேக் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி இடையில நான் திருப்பி வச்சு பேக் பண்ணையில் நல்லா பர்ஃபெக்டாக எனக்கு பேக்காகி வந்துடுது. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் பேட்சுமே நம்ம வச்சு எடுத்தாச்சு. இதையுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஒரு 1/4 ஹவருக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதையுமே இடையில நான் மாற்றி வச்சு நான் எடுத்தேன். இது பேக் பண்ணிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா கரண்ட் வேறு போயிடுச்சு. ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே எனக்கு கரண்ட் வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நான் பேக் பண்ணி எடுத்தேன். அதனால தானே என்னன்னு தெரியல, மேலெலாம் ஒரு மாதிரி கிராக் விட்ட மாதிரி இருக்குது. நான் பரதி வைக்கையிலே அப்படி மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் என்னென்னு தெரியல. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஒரு பிபி கவரில் நல்லா இந்த மாதிரி டபுள் சீல் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே நம்ம கொரியர் பண்ண போகிறதா இருந்தாக்கா நான் இந்த மாதிரி பபுள் ரேப்லாம் வச்சு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு நல்லா நான் சேஃபாக பேக் பண்ணி எடுத்துடுவேன். இதை நான் நேரில் தான் இங்கே பக்கத்தில் கொடுக்க போகிறதால நான் சும்மா இந்த மாதிரி கவரில் மட்டும் இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டைப் ஜோவர் டேட் பிஸ்கெட் நம்ம எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்கலாம், நான் எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுத்துருப்பேன், யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நல்லா டபுள் சீல் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம எவ்வளோ வெயிட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துகிட்டு அந்த கிராம் மெஷர்மெண்ட்டுக்கு 1 கிலோவும் கூடுதலாக 130லேருந்து 140 கிராம்குள்ளே வரும். கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நான் கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 கிராம் வச்சு நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மள்ட்ட எப்போது ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, எப்போவுமே நம்ம கொஞ்சம் கூடுதலாக கிராம் வச்சு தான் எப்போவுமே கொடுக்குறது. அப்படி இல்லைனா ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நான் பேக் பண்ணியிருந்தேன்னா அது சாம்பிள் பீஸ் மாதிரி நான் கொடுத்துருவேன். இது கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்களா, நான் இதை உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால் நான் இதிலே நான் எக்ஸ்ட்ராவாக நான் வச்சு கொடுத்துட்டேன். வீட்டுக்காக இந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 4 பிஸ்கெட் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கணும். ஏன்னா நானுமே இது ஃபஸ்ட் டைம் தான் நான் செஞ்சு பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆளுக்கு 1 எடுத்து வச்சாச்சு. இது வந்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக இல்லை, வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. நல்ல கிறிஸ்பாகவுமே இருந்தது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம சேனல் ஹோம்மேட் வெப்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.